ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையலறை. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா, சிம்பிளா, குயிக்கா 5 நிமிஷத்துல பன்னீர் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பன்னீர் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 லவங்கம், கொஞ்சமா பட்டை, 1 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 வரமிளகாய். இது எல்லாமே நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா எல்லாமே கருகிரும். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கேப்சிகம் முழுசாக எடுத்திருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கேப்சிகமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை இப்போ நாம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக, குயிக்காக, சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இதே மாதிரி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.